இருக்கிறதுல ஹாப்பியான நாள் என்னன்னு தெரியுமா? அடா உங்க சேலரி டே தாங்க. அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனா உன்கிட்ட பிடிச்சது சரியில்லையாப்பா. சேலரி வந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வாழ்க்கையில ஏதோ சக்சஸ். அதுக்கப்புறம் வரவும் போறவங்களாம் உங்க சேலரி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இவன் மட்டும் இல்ல, இன்னொன்னு நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்கான். நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். இபி பில், ஹவுஸ் ரெண்ட், ரீசார்ஜ், கிராசரிஸ், பெட்ரோல், அதுக்கப்புறம் ஃபுட். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் தான் கேட்டீங்களா? இன்னும் இருக்கு. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஏன் நம்மளால ஒரு 10th டே கூட இந்த சேலரி வச்சு சர்வே பண்ண முடியல? சேலரி நாள் வர்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கோ அதை எண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும் போதுல அப்படி இருக்கிறது இல்ல. படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. இப்ப சேலரி எல்லாம் காலியானக்கு அப்புறம் யாராவது வந்து ஒரு 10,000, ஏன் 10,000 வேண்டாம், ஒரு 1000 உங்களுக்கு கொடுத்தாலும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அது யாரு கூட வந்து தருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இதான் வேலை. இவனை எப்படி கம்ப்ளீட்டா பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 0 to Wealth சீரிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல எபிசோட் 2 வரைக்குமே அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க மறக்காம சேனல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, சேலரி பத்தாம டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு, சேலரி மட்டும் இல்லாம செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு, ஏன் மல்டிபிள் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஏன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.